நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்காரி வியூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த தம்பியோட உதவியால நம்ம சுடர் இன்னும் சாகல, சுடர் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்கு. என்னடா சொல்ற, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அட ஆமாங்க இது உண்மைதாங்க, நம்ம சுடர் உயிரோட தான் இருக்காங்க. அப்ப சுடர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு சுடர் மாதிரியே இருக்கிற இன்னொரு டெட் பாடி தாங்க அது. என்னடா சொல்ற, நீ குழப்பத்துக்கு மேல குழப்பத்தை உருவாக்குற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது எல்லாமே உண்மைதாங்க. நடந்தது ஒண்ணு, நடக்க போறது ஒண்ணு, சாத்தியம் ஒண்ணு, சாத்தியமற்றது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் இது நடந்திருக்கு. இப்ப என்னதான் பண்றது, இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயின்னு இருக்க, இந்த சமயத்துல நான் ஒரு தீர்வை கொடுக்க போறேன். அந்த தீர்வு என்ன அப்படின்ற விஷயத்த நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல, அவருக்கும் இந்த கொலைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவர் கத்தியால குத்தனது உண்மைதான். அந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி சுடர் மயக்கம் போட்டு உழந்ததும் உண்மைதான். அதே சமயத்துல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது, இதுல அவங்கள ஹாஸ்பிட்டல காப்பாத்திடுறாங்க நம்ம ரகு மூலமா. அந்த இடத்துல வேற டெட் பாடியை போட்டு சுடர் ஒரேடியே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை கையில கொடுத்துறாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஓகே இவங்க தான் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையில இது வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க. இதனால என்ன பின்விளைவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு திரும்ப காசும் வரும், இனிமே நீ விஜயோட வாழ்க்கையில இருக்க மாட்டா, நமக்கு பல்கான ஒரு பணமும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. ரகு ஒரு ஐடியா நல்லா கியூட்டா இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம அதை யோசிக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம சிந்திக்காம நம்ம பண்ண அடுத்த செகண்டே அது நமக்கு சரியான ஒரு பின்விளைவையில பின்னடியும் கொடுத்துரும். அதனால நம்ம பொறுத்திருந்து எந்த ஒரு வேலையை இருந்தாலும் செய்யணும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிடலாம். மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் இருக்காரு, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா வராரு, வந்து நம்ம மல்லி கிட்ட பேசுறாரு. மல்லி அந்த பையன் சொன்ன மாதிரி அந்த சுடரை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளை அடிச்சு மூஞ்சி உடச்சு அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்ற உண்மையை எல்லாருக்கும் நிரூபிக்கணும், நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே, நிரூபிச்சுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஒன்று யோசிச்சு சிந்திச்சு செஞ்சு ஆகணும். அப்படி என்னடா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லை. சுடர் இருக்காங்கல்ல, அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீபிகா எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்றா, என்ன விஷயத்துக்காக நம்மளை டார்கெட் பண்றா, அது மட்டும் இல்லாம எனக்கும் அவளுக்கும் உட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஏதோ இருக்கு, அதனாலதான் என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றா. இதை வந்து நான் எப்படியோ ஒன்று மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை நான் எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்விளைவை நான் செய்யலை, இதுக்கு எனக்கு காரணம் இல்லை அப்படின்றத யாருக்கான ஒருத்தர் புரிய வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகாவோட அப்பாவை எப்படியான நாடணும், தீபிகாவோட குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஆசைப்படுறாங்க. போயிட்டு தீபக் கிட்டையும் கேட்கறாங்க. தீபக் வந்து இதோ பாரு மல்லி, நீ இவ்வளவு நாள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாண்டடா வந்து கேட்கற, வாண்டடா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ்ன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தினேஷ் ஞாபகம் இருக்கு. தினேஷ் ஏன் என்னாச்சு, தினேஷ்க்கு என்னாச்சு, அவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவன் மேல உயிரே வச்சிருந்தா, உன்னை காதலிச்சிருந்தா, உங்ககிட்ட வந்து அதை சொன்னா, ஆனா நீ இருந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்ட. இப்போதைக்கு நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம், எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கிறான்னா அவருக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணும், வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு கொடுக்கணும், அதை விட்டு காதல் கல்யாணம் கசடை கப்பவை அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது அப்படியே சும்மா சிறுக்குன்னு ஒரு பக்கம் ஏறுதுங்க, ஒரு பக்கம் பூஸ்ட் ஏற மாதிரி. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எனர்ஜிக்கிட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம திடேஷ் இருக்காருல, அவர் சைலண்டா போயிட்டே சரி ஓகே அதுவே நான் வெயிட் பண்றேன்னு போறாரு. ஆனா இதுக்கு நடுவுல தான் நம்ம அன்னபூர்ணியோட கைவசங்கள் வேலை எல்லாமே ஒரு பக்கம் மாறிடுது, நம்ம மல்லிய வேற பாதையில தள்ளிடுது. அதனால மல்லி என்ன பண்றாங்க, எனக்கு எல்லாமே தினேஷ் தான் அப்படின்ற வாயி விஜய் வாழ்க்கைக்குள்ள போயிட்டு விஜய் தான் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்காக விஜய தான் மனசுக்குள்ள முழுமையா ஏத்துக்கினாங்க. இப்ப விஜய் தான் உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தினேஷ் என்ன பண்ணாரு, தற்கொலை பண்ணிட்டாரு. இது முழுக்க முழுக்க காரணம் மல்லின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா இருந்தா அவங்க மனசுக்குள்ள ஒரு பக்கம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. இதனால என்னாச்சு, மல்லிய பழிவாகணும்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி அவங்களுக்குள்ள உண்டாச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தீபக் அதை எதிர்த்து கேட்க உடனே ஏன் தம்பியை கொண்டவனுக்கே நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஆவேசம் ஆத்திரம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்து அவங்கள அடிக்குதுங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வைக்க போறாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கெல்லாம் என்ன பதில் கிடைக்க போகுது, எப்படியெல்லாம் தீர்க்க போறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் தான் நீங்க கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன் தம்பியை கொண்டது இந்த மல்லி தான், அந்த மல்லிக்கு சரியான பாடத்தை புகட்டுவேன், அவளை பாடையில அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியா இருக்காங்க. நீ திருந்தவே மாட்டல, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது இல்ல, நீ பண்ண தப்பவே நீ அறிய மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கடா, நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, நான் எதுவும் பண்ணல 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 பண்ணல,
நீ பண்ணல கெண்டல எல்லாமே எனக்கு தெரியல, ஆனா நீ உண்மையை ஒத்துக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்கற மாதிரி இருக்கு. என்னங்க பண்றது, இவங்க உண்மையை ஒத்துக்க போறதில்ல. அதனால நம்மளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்றத நீங்க தான் சொல்லி ஆகணும், உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற சூழல்ல தள்ளப்பட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல தினேஷ் இருக்காருல, அவரு வந்து திரும்ப உயிரோட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமேஜினேஷன் ஒரு பக்கம் ரொம்பவே சுவாரஸ்யத்தோட இருக்கும். ஐயோ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததா இருக்கும். அந்த சுவாரஸ்யத்துக்கு ஏற்ற மாதிரி தினேஷை கூடிய விரையில கூடிய சீக்கிரம் உங்களுக்காக நான் கூட்டிட்டு வர போறேன். எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? கூடிய விரையில கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கதான் போறீங்க. தினேஷ் உயிரோட வரதான் போறாரு. தீபிகாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. உடனே மல்லி நிரபராதின்னு சொல்லிட்டு அவளே புரிஞ்சுக்கிட்டு மல்லியை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கி மல்லியை காப்பாற்ற தான் போறாங்க. இது நடக்க தான் போகுது கூடிய விரையில கூடிய சீக்கிரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.